பிறந்த வீட்டில் இருக்கிறத விட புகுந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை யார்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறணும் அப்படின்றது வந்து இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விமனுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் rather than everything. ஸோ ஃபேமிலிக்காக வந்து நம்ம எது வேணாலும் பண்ணலான்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து மதர் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெரியரை விட மதர் ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். பிஃபோர் மேரேஜ் ரொம்ப நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ண இருந்தோமா, படித்தோமா, சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, அம்மா அப்பாவுக்கு சொன்னபடி நடந்தோமா, தட்ஸ் ஓவர். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் அம்மா, இன்லாஸ் முடித்த கையோட குழந்தை அது ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். அதான் இந்த கனவு தானே ஓடிட்டுருக்கு. என் கனவு எங்கே ஓடுது? இந்த கனவு தான் ஓடிட்டுருக்கு. நான் வந்து ஒரு பிஜி டிகிரி ஹோல்டர். அதாவது நான் என்னோட அப்பா அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் என்னோட ஆசையை அவங்க நிறைவேற்றினாங்க. அதுவும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேனோ அது நான் ஹாப்பியாக நான் வாழ்ந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்ஸு அவங்களும் வந்து எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ வந்து என்னால் எனக்கு எது கிடைக்கலையோ அதை என் பசங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Pre-book now. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. ஒரு விமன் கல்யாணம் ஆயிட்டக்கப்புறம் சொந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஓகே, அவங்க செல்லமா அம்மா பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு புகுந்த வீடுன்னு போயிட்டக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். லைக் குழந்தை வந்துடும், ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, உங்களோட பேஷன் ஒன்று இருக்கும், ஒர்க்னு ஒன்று இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எப்படி விமன் இது வரைக்கும் சர்வைவ் ஆகிறாங்க? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி சர்வைவ் ஆகிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வீட்டில் தாய் தகப்பனோடு இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருப்போம். எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். நம்மளுக்கு வந்து எந்த எப்படி சொல்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்காது. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா, அதாவது நம்ம ஹஸ்பண்டு அவங்க வழியில் தான் போகிறது மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பெண்கள் வந்து அவங்க விருப்பம் படி இருக்க முடியாது. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் இருக்கணும். நிறையா ரெண்டாவது வந்து புகுந்த வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைகள், ஹஸ்பண்டு அவங்கள பார்க்கணும். அதாவது ஹஸ்பண்டுடைய ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸுகளெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு பொறுப்புகள் வந்து அதிகமாகுது. இதுதான் அதாவது பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க. பிறந்த வீட்டில் இருக்கிறத விட புகுந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை யார்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறணும் அப்படின்றது வந்து இருக்குது. ஓகே, உங்களோட கனவுன்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் வந்து பெரியாள் ஆகிட்டக்கப்புறம் கல்யாணம் ஆனாலும் நான் இந்த ஒரு வேலைக்கு போகணும், எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அதாவது படித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னு தான் ஒரு எய்மோடு தான் இருந்தேன். நான் மேரேஜுக்கு அப்புறம் சில அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால அந்த நம்ம நினச்ச எய்ம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காக மனம் தளராமல் வீட்டில் ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வேலை வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்காக நீங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. குடும்பத்துக்காக நம்மளுடைய எய்ம்னு சொல்லுவோம்ல, அதையெல்லாம் இது பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆமாம். இல்லை எப்படின்னா, இப்போ வந்து நான் பிறந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படி தான் இப்போ புகுந்த வீட்டிலே இருக்கேன். ஓகேவா மேம்? எப்படின்னா எங்கள் அப்பா வந்து என்னை ஃப்ரீடமாக வச்சுருந்தாரு. இப்போ நான் வந்து பிறந்தது வந்து செங்கல்பட்டு, இப்போ நான் தரமணியில் படிச்சிருக்கேன். இன்றைக்கி 16th டைமண்ட் ஜூப்ளி நடந்திருக்கு. அதில் 55 பேட்ச் வந்து இதில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து இப்போ செங்கல்பட்டுலேருந்து ஒரு தரமணிக்கு வர்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் வீட்டில். அந்த ஃப்ரீடம் வந்து எங்கள் அப்பா கொடுத்தாரு, அந்த ஃப்ரீடம். ஓகேவா மேம்? இப்போ அந்த ஃப்ரீடம் கொடுத்தனால தான் நான் வந்து இப்போ உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து சில பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒய்ஃப் வந்து இவ்வளோ தூரம் வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு சில பேருக்கு இருக்கலாம், அந்த ஒரு பயம் இருக்கலாம், இல்லை நிறைய விஷயம் இருக்கலாம். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்படி பண்ணலை. இப்போவும் என் நண்பர் கூட நான் பேசணுன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் பேசுவேன். அவரும் பேசுவார், அவங்க 2 பேர் பேசுவாங்க, நான் தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காரு எங்கள் ஹஸ்பண்ட். அந்த ஃப்ரீடம் வந்து நான் ஒரு 75% வந்து உண்மையாக இருக்கேன். ஓகேவா மேம்? அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்பவும் நான் எடுத்துக்கல. இவ்வளோ தான் எனக்கு அந்த ஃப்ரீடம்னா அந்த ஃப்ரீடம்குள்ளே நான் இருக்கேன். இப்போது கூட என்ன சொல்கிறாரு, 9 o'clock 8 o'clockலாம் வீட்டுக்கு போகணும், அந்த ஒரு டைம் வைக்கிறாரு.
ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அம்மா வீடமும் சரி, ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதும் சரி, ஈக்குவல் தான் மேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நமக்கான ட்ரீம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். பட் ஆனால் அது மற்றவங்க புரிஞ்சுப்பாங்கன்றது வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லைஃப் பார்ட்னர்னு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட நம்ம சர்வே பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் நம்ம கேட்டுட்டு தான் ஆகணும். ஏன்னா ஃபினான்ஷியலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அவங்க சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படுது. ஆஸ் அ லைஃப் பார்ட்னராக அவங்க கூட வாழும்போது அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம வாழ்கிறதே வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்காக தான். ஸோ ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால நம்ம அவங்க சொல்கிறது கேட்குறதுனால தப்பு கிடையாது. ப்ளஸ் வந்து நம்மளுடைய இஷ்டம் வந்து என்னென்னா நம்ம சொல்ல புரிய வைக்கலாம். நம்ம பார்ட்னருக்கு நம்ம சொல்லி புரிய வச்சுட்டு நம்ம கெரியரை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்குமே இருந்தது ஒரு ஒரு மேனேஜர் லெவலில் போகணும் அப்படின்லாம் ஒரு ஆசையெல்லாம் இருந்தது. பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அதெல்லாம் நடக்கலை தான். பட் ஆனால் ஓகே, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது மற்றவங்களுக்கு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன சூஸ் பண்ணேன்னா, ஓகே நம்மளுடைய நாலேஜ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம ஃபேமிலியும் நம்ம பார்த்துக்கலாம், குடும்பத்தையும் பார்த்துக்கலான்ட்டு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஓகே அவனை பார்த்துக்க முடியுமா, ஓகே ஃபைன், அப்போ நீ அந்த லைனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் அ டீச்சராக. ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து என்னுடைய விமனுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ரதர் தென் எவ்ரிதிங். ஸோ ஃபேமிலிக்காக வந்து நம்ம எது வேணாலும் பண்ணலான்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து மதர் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெரியரை விட மதர் ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். இதை நீங்கள் சாக்ரிஃபைஸாக பார்க்குறீங்களா இல்லை வில்லிங் டு டூவாக பார்க்குறீங்க? இது வந்து சாக்ரிஃபைஸ் தான், வேறு வழி கிடையாது. சாக்ரிஃபைஸ் தான். வில்லிங் டு டூ வந்து இல்லை, சாக்ரிஃபைஸ். ஆனால் மனசில் இருக்கும், ஒரு ஆழத்தில் நம்மளுடைய மனசில் இருக்கும், நம்ம வந்து இண்டிவிஜுவலிட்டி நம்ம காட்ட முடியலையே அப்படின்ட்டு. இப்போது இப்போ நான் 14 இயரிங் எனக்கு இருக்குது என்னுடைய அந்த. ஏன்னா நாங்கள் 2005 இப்போ எங்கள் பேட்சுவங்க முடிச்சுட்டு வரும்போது நாங்களாம் ஒரு நிறைய கனவோட தான் வெளியில் வந்தேன். ஒரு ஆஃபீஸ்க்கு போயினா இப்போது ஏன்னா நியர்லி எனக்கு ஒரு 15 இயர்ஸ் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி தான் இருந்திருக்கும். மேபி நான் ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருந்திருப்பேன். MBA முடித்தேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. சில பல சுச்சுவேஷன்ஸ், மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் அதில் பிரேக்கப் ஆகி வேறு வழி இல்லை. ஸோ அதனால் சாக்ரிஃபைஸ் தான். மேடம், நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் தான் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் ஃபேமிலியை. அதனால எனக்கு அது வந்து ஒரு புதுசாக தெரியல. அதை ஒவ்வொரு நாளும் நான் சவாலோடு தான் எதிர்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் அந்த பேச்சு கூட ஆறுதலாக இருக்குது எனக்கு. அதனால எனக்கு ரிலேஷன் சைடுன்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதுவாக இருக்காங்க. மற்றபடி என்னது, எங்கள் வீட்டுக்காரோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நாங்கள் பிறந்த வீட்லேயும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் புகுந்த வீட்டில் இருக்கோம். அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃபே பெட்டர்னு தான் தோணுது. பிஃபோர் மேரேஜ் ரொம்ப நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ண இருந்தோமா, படித்தோமா, சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, அம்மா அப்பாவுக்கு சொன்னபடி நடந்தோமா, தட்ஸ் ஓவர். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் அம்மா, இன்லாஸ் முடித்த கையோட குழந்தை அது ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். அதான் இந்த கனவு தானே ஓடிட்டுருக்கு. என் கனவு எங்கே ஓடுது? இந்த கனவு தான் ஓடிட்டுருக்கு. காலையில் எழுந்திரிக்கிறோம், அவங்களுக்கு டிஃபன் கட்டினா அவங்க வேலையை பார்த்தா ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஈவினிங் வந்தோடனே நம்மளும் வேலைக்கு போய்க்கணும். நம்மளும் வேலைக்கு போய்க்கணுதில்ல, வீட்டு சமையலும் பார்த்துக்கணும், இன்லாஸுக்கு பார்த்துக்கணும், எல்லாமே செஞ்சுக்கணும். நம்ம வேலையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். அவங்கள அனுப்பிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்த கையோட நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கணும். அதுகளுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதுகளுக்கு ஹோம்ஒர்க்கு இதெல்லாம் பண்ணிக்கின்னு நைட்டு படுக்கிறது. நம்ம கனவை 10 மணிக்கு மேலே தான் யோசிக்க, இவங்கெல்லாம் படுத்ததுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும். நம்ம கனவை 12 மணிக்கு மேலே தான் அடுத்த நாளைக்கு என்னன்றது அது இருக்க பார்க்கணும்ல. ஒரு 4-5 மணிலே அந்த முடிச்சிடணும். அடுத்த நாளைக்கு சமையல்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். காலைல ஒரு 12 மணிக்கு மேலே தான் நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம், நாளைக்கு வேலை இதெல்லாம் இருக்குதுன்ட்டு நம்ம தூங்குறதுக்கு மணி 12-1 ஆயிரும். காலையில் எழுந்திரிப்போம், திரும்பி ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிக்கிறோம், கிளம்புற அதே லைஃப் சைக்கிள் இப்படியே ஓடிட்டு இருந்தது. எத்தனை வருஷம்? 30 வருஷம் சர்வீஸு. 30 வருஷம் சர்வீஸ் இப்படியே தான் ஓடிச்சு. பக்கத்தில் ஸ்கூலு ஓடிச்சு, அப்புறம் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் ஆச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் போயிட்டு வரும். போவையில் 110 கிலோமீட்டர், வரையில் 110 கிலோமீட்டர்.
போயிட்டு வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு வந்துச்சு. ரிட்டைர்மெண்ட் வந்துச்சு. சுத்தம் ஒன்று தான் குறைஞ்சது. 110 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது மட்டும்தான் குறைஞ்சது. மற்றபடி ஆக்சுவல் ரிட்டையர்ட் ஆகியுமே உங்களுக்கு அந்த ஒரு சைக்கிள் இருந்துட்டு இருந்துகிட்டே இன்னேட்டில் இது வரையிலும் இருந்துகிட்டு தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து வளரும் போது உங்களோட சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி செல்லம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இருந்திருக்காது. நீங்கள் கல்யாணம்னு ஒன்று ஆகிட்டக்கப்புறம், நீங்கள் குழந்தைன்னு ஒன்று பிறந்தக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்டையும் நீங்கள் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், உங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும், மாமியார் வீட்டையும் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கனவும் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? எப்படி நீங்கள் வந்து இது வரைக்கும் சர்வைவ் ஆகிருக்கீங்க? என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப ஏமாந்து போயிருக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ரொம்ப ஃபேமிலினா வந்து எனக்கு 2 பசங்க, ஒரு ஹஸ்பண்டு. மாமியார் வந்து ஒரு 9 வருஷம் இருந்தாங்க. அவங்க நான் வரும்போதே அவங்களுக்கு கண்ணு தெரியாது. 4 ஜென்ஸு எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தாங்க. யாருமே பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இது உண்மையை தானே நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனுக்கு வந்து 3 பொண்ணு. பசங்க எல்லோரும் கூட இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அவர் சரியில்லாதால கூட கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருந்தோம். ஆனால் கொஞ்சம் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய அனுபவித்தேன். நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்தா போல இருந்தது. நான் வந்து ஒரு பிஜி டிகிரி ஹோல்டர். சூப்பர் மேம். அதாவது நான் என்னோட அப்பா அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் என்னோட ஆசையை அவங்க நிறைவேற்றினாங்க. அதுவும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேனோ அது நான் ஹாப்பியாக நான் வாழ்ந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்ஸு. அவங்களும் வந்து எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ வந்து என்னால் எனக்கு எது கிடைக்கலையோ அதை என் பசங்களுக்கு நான் கொண்டு வந்து தருவேன். அதுதான் அது. அப்படி அவங்க ஹாப்பியாக இருந்தால் நாங்களும் ஹாப்பியாக இருப்போம். நம்ம வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக இருப்போம். நம்ம தான் நம்ம வீட்டுக்கு குயினு. அப்புறம் இங்கே வந்த பிறகு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபேமிலின்றது வந்துட்டா நம்ம அதுக்குள்ளே ஸ்டாண்டர்டாக தானே இருக்க முடியும். ஒரு ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமா ஒரு குழந்தைன்னும் போது அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நம்மளுடைய கனவுகள் எல்லாம் அப்படியே க்ளோஸாக. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கடமையாக பார்க்குறீங்களா இல்லை சாக்ரிஃபைஸாக பார்க்குறீங்களா? இல்லை, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்த பிறகு அது கண்டிப்பாக நம்மளுடைய கடமை தானே. நம்மளுடைய நமக்காக முடியலனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். நமக்குன்னு 2 பொண்ணு இருக்குது. அதே ஆசைகள் தான், வேற என்ன. நம்மளால முடியாதது நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வளர்ந்து அவங்களுடைய நல்ல கனவுகள் என்னென்னா நல்லா படிக்க வைக்கணும். கண்டிப்பாக நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். வர ஹஸ்பண்டை நம்பாமல் நம்ம பொண்ணுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா எல்லாமே இன்னும் இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து எல்லாமே தன்னுடைய கையில் தன்னுடைய சுய காலில் நிற்கணுன்றது தான் என்னோட ஆசை என் பிள்ளைங்களுக்கு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் எதுவும் பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் அ சிங்கிள் டாட்டர் டு மை பேரண்ட்ஸ். என்னோட அம்மா அப்பாவோட தான் வந்திருக்கேன். ஸோ மை ஹஸ்பண்ட், ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் வெரி ஓப்பன் மைண்டட். சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வளர்ந்தேன், படித்தேன். ஐ பர்சியூட் மை கெரியர் அண்ட் தென் ஐ காட் இன் டு ஜாப். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஹஸ்பண்ட் தான் வேணும். நான் எனக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஐ மெட் ஹிம். ஸோ ஃபேமிலி வைஸ் 2 பேரும் தெரிஞ்ச ஃபேமிலி தான். ஃபேமிலியில் கல்யாணம் பண்ண வந்ததுக்கப்புறம் we started living in Chennai. மோஸ்ட்லி நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால இங்கே தான் இருக்கோம். சாக்ரிஃபைஸ்னு எதுவும் இல்லை. ஏன்னா அவரே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. எங்கள் 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இதை தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், சில விஷயங்கள்லாம் நீ விட்டுட்டு வந்தால் தான் என் கூட இருக்க முடியுன்ற மாதிரி அவர் எதுவுமே கம்பல் பண்ணது கிடையாது. ஹீ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட்ஸ் மை டெசிஷன். ஸோ அதே மாதிரி தான் நானும். எங்களுக்குள்ளே எந்த இஷ்யூ இருந்தாலும் நாங்கள் உடனே டிஸ்கஸ் பண்ணிப்போம். எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இன்லாஸ் கிட்டேயோ எதுவுமே எடுத்துகிட்டு போய் எங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளம் இன்னை வரையும் காட்டிக்கிட்டது இல்லை. அதனால நீங்கள் சொல்கிற கொஷின் படி பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஃபீல் தட் ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ் மச். பட் ஆஃப்டர் பேபி லைக் டெலிவரிக்கு அப்புறம் லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படின்னா பிஃபோர் டெலிவரி அண்ட் ஆல் எல்லாமே அட்டென்ஷன் நம்ம மேலே இருந்தது. பட் போஸ்ட் டெலிவரி இட்ஸ் ஆல் அபவுட் பேபிஸ். எஸ்பெஷலி ஐ எம் ஹேவிங் ட்வின்ஸ், 1 boy and 1 girl. ஸோ எனக்காக என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் தான் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்களோட லைஃப், அவங்களுக்குன்னு ஊரில் ஒரு லைஃப். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹோம் டவுனில் தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக என் பேபிக்காக எங்கள் கூட வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்டும் அப்படி தான். லைக் ட்வின்ஸுங்கிறதுனால அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஈவன் தோ ஹீ இஸ் ஒர்க்கிங், ஹீ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் ஹிஸ் டைம். லைக் அவரோட டைம் வந்து குழந்தைங்கள, அதாவது நைட்டில் சொல்கிறேன், எஸ்பெஷலி நைட்டில். என்னதான் நாங்கள் 3 பேர் வீட்டில் இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவர் நைட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ என்ன ஐ நோ அபவுட் அதர் பீப்புள் லைக் என்ன மாதிரி எவ்வளோ விமென்ஸ் வெளியில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. பட் எனக்கு பர்சனலாக சாக்ரிஃபைஸ்னால் நான் எதுவும் பண்ணல. பீப்புள் ஆர் ஹெல்பிங் மீ. லைக் நான் நல்லா பெட்டராக என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு மை பேரண்ட்ஸ், மை இன்லாஸ் ஆர் சப்போர்ட்டிங் மீ. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி. ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது ஐ நோ லைக் ஹவு பீப்புள் ஆர் சஃபரிங், ஹவு உமன்ஸ் ஆர் சஃபரிங், அது எனக்கு தெரியும். பட் என்னோட கேஸில் ஐ மேட் திங்ஸ் in a better way because we always have the open mind and we always keep on discussing the issues. எங்களோட பிரச்சனைகளை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே சார்ட் அவுட் பண்ணிப்போம். மாமனார் மாமியார் கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நேராவோ அதை கொண்டு போய் அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்கள மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுத்ததில்லை, இனிமேலும் கொடுக்க மாட்டோம். மேபி ஆஃப்டர் டெலிவரி பிகாஸ் ஆஃப் as I said போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனால் நான் நிறையா கோவப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ வரையுமே கோவப்பட்டு இருக்கேன். பட் எவ்ரி ஒன் இஸ் டாலரேட்டிங் மீ. வித்தவுட் மை பேரண்ட்ஸ் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வுட் ஹவ் கம் டு திஸ் சிச்சுவேஷன். ஐ மீன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் வந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. நான் ஒர்க் பண்ணுறேன். 6 to 7 months அப்புறம் நான் ஒர்க்லேயும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் ட்வின்ஸோட இருக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, உங்களால் ஒர்க்லலாம் ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான் உங்கள் லைஃப், எதுவுமே பண்ண முடியாது நிறைய பேர் சொன்னாங்க. பட் as I said வித்தவுட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட் என்னால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஆக்சுவலி நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஃபுல் சப்போர்ட் தான். இப்போ நான் ஏதாவது ஓகேனாலும் அவர் ஓகே தான் சொல்லுவார். நான் தான் இப்போ ரெஸ்ட் எடுத்து வீட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு பிஃபோர் மேரேஜ் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. வீடு தான் மாறி இருக்கு, மற்றபடி எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு கோஆப்ரேட் தான். ஓகே இப்பயும் அம்மா அப்பா எல்லாமே ஓகே தான். அந்த என்ன கொஷின்னா, நீங்கள் பிறந்து வளர்ந்த வீடு ஒரு விதமாக உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்கள் ஒரு குடும்பம்னு ஒன்று உங்களுக்குன்னு கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. குழந்தை, ஹஸ்பண்டுன்னு இருக்கும், மாமியார் வீடுன்னு இருக்கும், உங்களோட கனவு, உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணுன்ற நிறைய விஷயம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ எந்தெந்த விஷயத்த நீங்கள் விட்டீங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சமாளித்து எப்படி சொசைட்டியில் இது வரைக்கும் இருந்திருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். எதுவும் இல்லை, ஏதோ விட்டு கொடுத்துட்டு இருந்தா அப்படியே போயிடுச்சு. விட்டு கொடுத்துருக்கீங்க. விட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஹஸ்பண்ட் அவங்கள பேச்சை கேட்டுன்னு இருந்துட்டோம். அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும் இந்த சிச்சுவேஷன்லன்ற மாதிரி விஷயத்துக்கு தள்ளப்பட்டீங்களா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி தானே, அதனால வந்து அவங்க வேலைக்கு போவாங்க, நம்ம எடுத்து வீட்டை பார்த்துட்டு அப்படியே. ஸோ எப்படி சமாளிச்சிங்க? ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குமே நீங்கள், ஏன்னா உங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், மாமியார் வீட்டையும் பார்த்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? அதுதான் சமாளிச்சோன்னா அதான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருந்துட்டோம். ஏன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும், நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போனால் போதும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே என்னென்னா நம்ம எல்லாமே பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸும் போயிட்டு வந்து அந்த மாதிரி தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Pre-book now. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.